எல்லோருக்கும் வணக்கம். இப்போ மறுபடியும் இன்னொரு செய்தி என்னை பத்தி தப்பா பரப்பிட்டு இருக்காங்கன்ற தகவல் வந்தது. சகாயம் அவர்கள் ஐஏஎஸ் சகாயம் ஐஏஎஸ் அவர்களோட பேஜ்ல நான் மாணவர்கள் மேல தடியடி பண்ணது சரி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு விஷயத்தை கிளப்புறாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது என் மேல நீங்க பழி வாங்கணும்னா இது நேரம் அல்ல. நீங்க வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல வேற ஒரு விஷயத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஒரு மாணவர் போராட்டம் வெற்றி அடைகிற நேரத்துல யார் வேணாலும் என்ன வேணாலும் அதை பயன்படுத்திக்கிட்டு பண்ணலாம். பட் எனக்கு அது நோக்கம் அல்ல. இன்னைக்கும் திரும்பவும் சொல்றேன், ஒரு நல்ல செய்தி வரும் நான் சொன்னது மறுபடியும் நான் சொல்றேன், அது நடந்துருச்சு. ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடக்கும். ஜல்லிக்கட்டு நடக்க தான் போகுது. பட் இந்த சமயத்துல விஷால் இப்படி சொன்னா, விஷால் அப்படி சொன்னாலும் ஆளுக்கு பரப்பிட்டு இருக்காங்க. அது தவறு. நான் திரும்பவும் எனக்கு வருத்தமா இருக்கு. நான் திரும்ப இது நான் சொல்லல, இது நான் சொல்லலன்னு சொல்ல வைக்கிற அந்த நபர்களுக்கு நான் திரும்பவும் சொல்றேன், இது பிளாட்ஃபார்ம் அல்ல. என்ன பழி வாங்கணும்னா வேற இடத்துல வாங்க. ஆனா இந்த நேரத்துல இல்ல. நான் எந்த ஒரு விஷயமும் மாணவர்களோ இல்ல இந்த போராட்ட சம்பந்தமோ நான் என்னைக்குமே நான் தப்பா சொன்னதில்லை. I feel really sad to again come on video and இது நான் சொல்லலன்னு சொல்றது வேற வழி இல்லாம நான் சொல்றேன். ஏன்னா சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி திசை நோக்கி போயிட்டு இருக்கு. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். அது சும்மா ஒரு டேக்லைன் ஒரு நடிகரோட பேர் போட்டா அது எல்லாரும் நம்பக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இது நான் சொல்லல. சகாயம் அவர்களோட பேஜ், சகாயம் அவர்களோட பேரும் மிஸ்யூஸ் பண்றாங்க. அதே சமயத்துல நான் சொன்னேன்னு சொல்லி நிறைய பேர் இது பயன்படுத்துறாங்க. இது நான் சொல்லல. தயவு செய்து திரும்பவும் சொல்றேன், ப்ளீஸ் 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 டு நாட் ஃபால் ப்ரே. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தயவு செய்து நம்பக்கூடிய அளவுக்கு நீங்க ஆயிடாதீங்க.